கடலூரில் நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர், எந்த விஷயத்திற்காக நிலம் கையகப்படுத்துகிறார்கள்? எதற்காக மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? தற்போது அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம், பெத்தான்குப்பம், கொடுக்கம்பாளையம் இந்த பகுதியில் 166 ஏக்கர் விவசாய நிலங்கள் அரசுக்கு சொந்தமான இடம் இருப்பதாகவும் அதனை நாங்கள் கையகப்படுத்த தொடங்குகிறோம் என அரசு அதிகாரிகள் ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த பகுதி மக்கள் இதை மலையை நாங்கள் திருத்தி பல முறைகளாக நாங்கள் இதில் விவசாயம் செய்து வருகிறோம். குறிப்பாக வாழை, முந்திரி உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் இங்கே விவசாயம் செய்து வருகிறோம். ஆனால் அரசு நிலத்தை நாங்கள் இக்காரணம் விட மாட்டோம் அரசு அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆனால் பொதுமக்கள் எங்கள் நிலத்தை நாங்கள் 200 ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகிறோம், பயன்படுத்தி வந்த நிலத்தை கொடுக்க மாட்டோம் என இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதற்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளும் குறிப்பாக பாஜக, கம்யூனிஸ்ட், பாமக உள்ளிட்ட கட்சிகள் இங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் இவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை முதலில் கைது செய்து இந்த கூட்டத்தை குறைத்தார்கள். அதன் பிறகு தற்போது அங்கிருக்கும் பெண்களை அங்கிருந்து அகற்ற முயற்சி பண்ணார்கள். அப்போது அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் அவர்களை கட்டாயப்படுத்தி தற்போது கைது செய்கிறார்கள். இதனால் பெண்கள் அழுது கொண்டே பலர் தற்போது கைதாகிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அவர்களை விட வேண்டும் என்ற மற்ற பெண்கள் அங்கு காவல்துறை வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர்களை தற்போது ஒரு பக்கத்தில் நிறுத்தி வச்சு தற்போது கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கும் முந்திரி தோப்பு மற்றும் வாழைத்தோப்புகள் எல்லாம் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கும் சமயத்தில் இப்போது அரசு அடாவடி செய்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கும் பசுமையான நிலங்களை அழித்துவிட்டு எதற்காக இங்கு தொழிற்சாலை, எங்களுக்கு இது தேவையில்லை, ஏற்கனவே என்எல்சியை சுற்றி உள்ள பல நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது, நிலங்கள் அழிக்கப்பட்டு அங்கிருந்து பசுமையான பயிர்களை ஏற்கனவே அழிக்கப்பட்ட போது கூட நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது. அந்த கருத்தை எல்லாம் தெரிவித்து கூட தற்போது அரசு அதிகாரிகள் நீங்கள் ஒன்று எழுதி கொடுங்கள், எப்போது நீங்கள் நிலத்தை அரசிடம் ஒப்படைப்பீர்கள், அது ஒப்படைக்கும் நேரத்தை குறிப்பிட்டு எங்களிடம் கையொப்பம் போட்டு கையெழுத்திட்டு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் பொதுமக்கள் எங்கள் நிலத்தை எக்காரணம் கொண்டு நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என தெரிவித்து போராட்டத்தை தொடர்ந்ததால் தற்போது காவல்துறை கடுமையாக அவர்களை கைது செய்ய ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது. 4 திசையும் பொதுமக்கள் பதறி ஓடினாலும் தொடர்ந்து மக்களை கைது செய்யும் நடவடிக்கையை அந்த பகுதியில் இருக்கும் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி மக்கள் சொல்லும் காரணம், அமைதியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன திட்டம் கொண்டு வர போகிறார்கள், விவசாயிகளுக்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்யப்படுகிறார்கள் எதுவுமே தெரிவிக்காமல் காவல்துறை அடக்குமுறையை ஈடுபடுது. அது மட்டும் இல்லாமல் ஜேசிபி, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு துறையெல்லாம் எதற்காக கொண்டு காவல்துறை மிரட்டுகிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து தான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பெண்கள் எல்லாம் கதரும் காட்சியினால் பார்க்க முடிகிறது. அங்கு தற்போது காவல்துறை அதிகாரம் குவிக்கப்பட்டு அந்த கிராமத்தை தற்போது சுற்றி அளித்திருக்கிறார்கள். பல பகுதி முழுவதுமாக காவல்துறை இருக்கும் காரணத்தால் இந்த கிராமம் முழுவதும் ஒரு பதட்டமான சூழல் உள்ளது. அரசு நிலம் என்று அதிகாரிகள் ஒருபுறமும் தங்களுடைய மூதாதையர் நிலம் என்று அந்த கிராம மக்களும் கூறி வருகிறார்கள். சுமூகமாக தீர்வு எவ்வாறு எட்டப்பட போகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதி. கடலூர் காட்டுமன்னார் கோவில் அருகே நெய்வாசல் பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முல்லைவேந்தன். வணக்கம் முல்லைவேந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரஞ்சித். தற்போது காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதி 30க்கும் மேற்பட்டவர்கள் விபத்தில் காயமடைந்துள்ளனர், 10க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்துள்ளனர். இந்த பகுதியில் விபத்து நடைபெறுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பகுதி முழுவதுமே ராஜன் வாய்க்கால் கரையோரம் மீதுதான் இந்த சாலையானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் குறுகிய பகுதியாகவும் இந்த சாலையில் 2 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று ஒரே சமயத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதன் காரணமாகவே இந்த விபத்துகள் நடைபெறுகிறது. ஒரு காலை நேரம் என்பதால் இந்த பகுதி முழுவதுமே மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பேருந்தில் ஏறுவார்கள். இதன் காரணம் தொழில் போட்டி காரணமாக வேகத்தை குறிக்கோள் கொண்டு மட்டுமே தனியார் பேருந்து வாகன
டிரைவர்கள் வந்து வாகனத்தை இயக்குகின்றனர். தற்போது ஒன்றுக்கொன்று போட்டியின் காரணமாக நேருக்கு நேர் பிரேக் பிடிக்காமல் மோதியதே இந்த விபத்திற்கு காரணம். நன்றி முல்லைவேந்தன், உங்க தகவல்களுக்கு.